சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். நல்லா காயிட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்து வருது. நல்லா வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தட்டி 2 போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், நறுக்கின வெங்காயம் மீடியம் சைஸ் 1 அது போட்டுக்கலாம். தீயை விடாமல் நல்லா வதக்கணும். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட். ஐயோ, தேவையான அளவு இல்லை, வெங்காயம் வாங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட். வெங்காயம் வந்து நல்லா திங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். மூடி வச்சு செஞ்சால் இந்த மாதிரி டக்குன்னு ஆகிடும். அதனால் நீங்கள் மூடி வச்சு செய்யுங்க. நம்ம இது குழம்பு ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரொட்டி சுட்டுக்க போகிறோம். எப்படி கோதுமை ரொட்டி சுடுறதுன்னு பார்க்கலாம். மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கை சூடாமல் இருக்கும். வாங்க கைஸ், இப்போ எப்படி ரொட்டி சுடுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி இந்த மாதிரி மாவை வந்து பரப்பி விட்டுக்கணும். தண்ணியில் தொட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா சுற்றும் கை. காய்ஸ், இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். தக்காளி வந்து வணங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி வணக்கிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் திருப்பி மூடி போட்டு விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டி நம்ம ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் நல்லா வெந்து வந்துருக்கு. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அப்படி காய்ஸ் நல்லா வந்து இதாகிடுச்சு. இது இன்னொருக்கா வந்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம். சாம்பார் தூள் போட்டுக்கலாம்.
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். அப்படியே நல்லா திக்காக கிரேவியாட்டம் வரணும். அப்போது நல்லா கொதிக்கிற கண்டிஷனில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சு காய்ஸ் நம்ம எதிர்பார்த்த குழம்பு. இப்போ வந்துட்டு அதை வேறு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைலாம் தூவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எதிர்பார்த்த குழம்பும் ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.